விஜய் அவர்கள் மகளிர் தினத்தை கொண்டாடப்பட்டிருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13 அம்ச திட்டங்களை நான் ஆட்சிக்கு வந்து அதெல்லாம் செய்வேன்னு சொல்லியிருந்தாங்க. விஜய் யாருப்பா? சர்க்கார் விஜய், இலவசங்களுக்கு எதிரான விஜய். நாங்கள் தேவைப்பட்ட மிக்சியை தூக்கி போட்டு உடப்போம், கிரைண்டர் தூக்கி போட்டு உடப்போம். விஜய் என்ன சொல்றாரு? 1000 ரூபா வச்சுக்கிட்டு மளிகை ஜாமான் கூட வாங்க முடியாது சார். 2000 ரூபா வச்சு வாங்கிட முடியுமா? நான் அதனால தான் பல நேரத்தில் சொல்றேன், விஜய் சுய அறிவுங்கிறதே கிடையாதுங்கிறது. தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு கொள்கைன்னு ஒரு புத்தகம் ஒன்று இருக்கு, யாருமே பார்த்துருக்க மாட்டோம். இந்த கொள்கை அப்போ இருக்கா? இருக்கு. அந்த புத்தகத்தை பிரிண்டே போடல. 50% திராவிட கட்சியிலிருந்து திருடப்பட்டது, இன்னொரு 50% நாம் தமிழர் கட்சியிலிருந்து எடுத்தது. எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோக்கு ஒரு டீம் ஒன்று போட்டாங்க. அதில் ஒரே ஒரு உதாரணம் ஒருத்தர் இருக்கார், நான் சொல்றேன். என்னப்பா மொழிப்போர் தியாகிகள் கூட்டத்துக்காக நீ சென்னைக்கு போறியா? மொழிப்போர் தியாகி அப்படின்னா, மொழிப்போர் தியாகினா யாருன்னு கேட்குறேன். அவர் வந்து இந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ டீம்ல இருக்காரு, ஒரு மாவட்ட செயலாளர். விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்ன உடனே நீங்க கேட்டிருக்க வேண்டிய முதல் கேள்வி இதுதான், தமிழ்நாடோட பட்ஜெட் என்னப்பா? அந்த பட்ஜெட்ல வருவாய்ங்கிறது எங்க இருந்தியா வரும்? ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன்ல இருக்கு. அதில் இவரும் இலவசத்தை அள்ளி கொடுத்தா இதெல்லாம் எப்படி ஈடுகட்ட முடியும்? எதன் மூலியமா வருமானத்தை? அவர் விஜய் தெளிவா இருக்காரு, மாட்சிக்கு வரப்போறது கிடையாது, நம்ம ரேட்டை ஏற்றி விட்டு போவோன்னு இருக்காரு. பெண்களுக்கு எவ்வளவு கொடுமைகள் நடக்குது தெரியுமா? கொடுமைகள் செய்யறது யாரு? உங்க அண்ணன் தானே செய்யறாரு. அந்த கொடுமையில நீங்க கேள்விக்கு ரெடியா இருக்கீங்களா? அஞ்சலி அம்மாள் பேர்ல கோர்ட் ஆரம்பிக்க போறேன்னு சொல்லி சொல்றீங்க. அது டெக்னிக்கலா முடியாது, சரி ஏதோ ஒரு வளர்றாருன்னு வச்சுக்கலாமே. அதுல யார் கேஸ் முதல் கேஸா வரும்? சங்கீத கேஸ் வரும். விஜய் வந்து ஒரு நல்ல தகப்பனோ, ஒரு நல்ல பையனோ, அது நல்ல கணவனோ கிடையாது, மனிதனாவே இல்லை. பசங்களும் அந்த வீட்டில் இல்லை. அப்போ இவர் என்ன மாதிரியான வாழ்க்கையை அவர் வாழ்ந்துட்டு இருக்கு? திமுக சதி பண்ணி தான் இயக்கிட்டு இருக்கு. திமுக சொல்லி தான் எலெக்ஷன் டைம்ல வந்து இதை பண்றாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு கணவராக விஜய் மேல அவங்க என்ன மதிப்பீடு வச்சிருப்பாங்க? நீ வீட்டிலேயே பெருசா கிளிக்கல, நீ அரசியல போய் கிளி, இதான் அவங்க யோசிப்பாங்க. எந்த ஒரு மனைவியா இருந்தாலும் அப்படி நினைச்சு, உங்க அப்பா உங்களை எவ்வளவு தூரம் கைப்பிடிச்சு தூக்கி விட்டாரோ அதில் நீங்க 1% கூட உங்க பையனுக்கு நீங்க பண்ணலையே. உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள். வணக்கம் அண்ணா. எப்படி இருக்கீங்க? ஓகே. தாவேக தலை விஜய் அவர்கள் மகளிர் தினத்துக்கு முந்தின நாள் மகளிர் தினத்தை கொண்டாடப்பட்டிருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13 அம்ச திட்டங்களை நான் ஆட்சிக்கு வந்து அதெல்லாம் செய்வேன்னு சொல்லியிருந்தாங்க. இது பல்வேறு மத்தியில் வந்து விமர்சனங்கள் ஏற்படுத்திருக்கு. இந்த மாதிரி திட்டங்கள்லாம் இது திமுக, அதிமுக, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா போன்ற மாநிலம் காப்பி அடிச்சு தான் அவர் பண்ணுறாரு, காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காருன்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவர் உண்மையிலேயே ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் செய்யறதுக்கான என்ன திட்டங்கள் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி பல்வேறு விமர்சனங்கள் ஏற்படுத்திருக்கு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது காப்பியா இல்லையாங்கிறது ரெண்டாவது வருவோம். முதல்ல வந்து விஜய் எதை முன்வைக்கிறார்? நம்ம தமிழக வெற்றி கழகம் ஒரு கட்சி ஆரம்பிச்சார். இவரோட பார்வை என்னவாக இருந்தது? இன்னும் சொல்லப்போனால் இந்த கட்சிக்காரத்தில் இருக்கிற, கட்சியில் இருக்கிற நீ சின்ன சின்ன நிர்வாகிகளை விட்டுருங்க, மேடையில் ஏறி ஓசி பஸ் வேணுமா வேணாமா, உரிமை தொகை வேணாம் இல்லை உங்களுக்கு அப்படின்னு பேசுகிற பொண்ணுங்களை கூட விட்டுருங்க, அதை கூட விட்டுருங்க. இந்த கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளர் அருண்ராஜ் அவர் வந்து ஒரு மேடையில் பேசுகிறார். இவங்க 1000 ரூபா கொடுக்குறாங்க, இவங்க 2000 கொடுக்குறாங்க, இப்போலாம் மக்கள் ஏமாத்திட்டு போகலான்னு நினைக்கிறீங்களா? கடன் எவ்வளோ இருக்குது தெரியுமா? இது யார்? கட்சியோடைய கொள்கை பரப்பு செயலாளர். நீ கட்சியில் இருக்க வேற யாரோ XY பேசுகிறாங்கன்னா கூட நீங்கள் தனிப்பட்ட கருத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். இன்னொன்று அரசியல் தெரியாமல் கூட பேசுகிறாங்க. அப்போது அந்த கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளருக்கே வந்து விஜய் இன்னைக்கு இந்த உரிமை தொகை மாதிரி ஒரு அமௌண்ட் சொல்ல போகிறாரு. 1000 ரூபான்னு சொன்னார். எடப்பாடி பழனிசாமி 2000 ரூபான்னு சொல்லி சொன்னார். நான் 2000 சொல்ல போகிறேங்கிறது அவருக்கே தெரியுமா தெரியாதாங்கிறது தெரியலை. அப்போது ஏன்னா இந்த பசங்களுக்கு எனக்கு கேட்டிங்கன்னா, இது விஜய் யாருப்பா? சர்க்கார் விஜய், இலவசங்களுக்கு எதிரான விஜய். நாங்கள் தேவைப்பட்ட மிக்சியை தூக்கி போட்டு உடப்போம், கிரைண்டர் தூக்கி போட்டு உடப்போம், இப்படிப்பட்ட விஜய் தான். நீ முதல்ல ஈரோடில் சொன்னார் இல்லையா, இலவசமாக வீடு கொடுப்பேன், இலவசமாக வண்டி 2 வீலர் கொடுப்பேன், கார் கூட லட்சியம் சொல்லி சொன்னார் இல்லையா. அப்பயே வந்து சில பேர் விவாதங்களுக்கு வர்றாங்க. நான் சொல்கிறேன் இலவசம்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை எங்கள் அண்ணன் இலவசம்லாம் கொடுக்க மாட்டார். விஜயோட ஆதரவாளர்கள் அவங்களுக்கே பெரிய குழப்பம், விஜய் என்ன சொல்ல வராருங்கிறது தெரியல. இப்போ வரைக்குமே விஜய் அது தெரிஞ்சு தான் பேசுகிறாரா தெரியாமல் பேசுகிறாரா, விஜய் எந்த பக்கம் நிற்கிறாரு அப்படிங்கிறதுல ஒரு பெரிய குழப்பம் இருக்குது. அடுத்ததாக நீங்கள் வந்து காப்பி பேஸ்டான்னு சொல்லி கேட்டீங்க. தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு கொள்கைன்னு ஒரு புத்தகம் ஒன்று இருக்குது. நீங்கள் அதை பார்த்துருக்க, யாருமே பார்த்துருக்க மாட்டோம். கொள்கை அப்போ இருக்கா? இருக்கு புத்தகம் இருக்குது. ஆனால் புத்தகத்தை பார்த்துருக்கணும். ஏன்னா அந்த புத்தகத்தை பிரிண்டே போடலை. நீங்கள் எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் முதல்ல ஒரு கட்சி ஆஃபீஸ்க்குள்ளே போகிறீங்க, சில ஜேர்னல்ஸ்லாம் இருக்கும், நம்ம இந்த கொள்கை புத்தகம் படிங்க, சில இஷ்யூஸ் பேஸ்டாக சின்ன எழுத்து வடிவங்களில் இருக்கும், நீங்கள் எடுத்து படிங்கப்பான்னு சொல்லுவாங்க. சில இடங்களில் புத்தகம் இதான் கொள்கை புத்தகம் எடுத்து கொடுப்பாங்க. ஆனால் இந்த கட்சியில் ஒரு PDF இருக்கும். அந்த PDF தமிழில் தப்பும் தவறுமா முழுக்க இருக்கும். அந்த புத்தகத்தை நீங்கள் PDFல என்னைக்காவது முடிஞ்சால், ஆக்சுவலி பெரிய விவாதத்துக்கே உட்படுத்தப்படலை, அதை நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா 2 விஷயங்கள் புலப்படும். ஒன்று, இதில் இருக்கின்றதில் 50% திராவிட கட்சியிலேருந்து திருடப்பட்டது கொள்கைகள். இன்னொரு 50% நாம் தமிழர் கட்சியிலேருந்து எடுத்தது. அப்படியே டிட்டோவாக இருக்கும். தமிழ் தேசியத்தில் 50%, 50% திராவிடம். இதுதான் வந்து ஒட்டுமொத்தமாக சமூக நீதி, மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைன்னு பேரை வச்சு அப்படி தான் போணுச்சு. இது எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஒரு கட்சின்னு இருக்குன்னா, ஒரு கட்சியோடைய தலைவர், பொதுச் செயலாளர், முக்கியமான நிர்வாகிகளை உட்கார்ந்து நம்ம கட்சி ஆரம்பிக்க போகிறோம், நம்ம எந்த கொள்கைகளை நம்ம உருவாக்கணும். உதாரணத்துக்கு நாம் தமிழர் எடுத்துக்கலாமே. அவங்க வந்து ஒரு அறிவுசார் பிரிவுன்னு ஒன்று வச்சு அதில் இருக்கிறவங்கள
பெரிய பெரிய மூத்தவர்கள்லாம் வச்சு நீங்கள் கொள்கைகளை வடிச்சு கொடுங்க. நீங்கள் இப்போ கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர்களாம் எல்லாம் சேர்ந்து இதை பண்ணுறாங்க. தமிழக வெற்றி கழகத்தில் கொள்கை அப்படி வடிக்கப்பட்டது அல்ல. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இது உங்களுக்கு யோசிக்க ரொம்ப காமெடியாக இருக்கும். விஜய் இங்கே உட்காந்துருக்காரு, புஷி ஆனந்த் உட்காந்துருக்காரு, வெங்கட்ராமன் உட்காந்துருக்காரு. ஏன்னா முக்கியமான 3 பேர் சொல்கிறேன். 3 பேர் சொல்லி அண்ணே சொல்லுங்கண்ணே என்னென்ன கொள்கை வச்சுக்கலாம். தம்பி என்ன போய் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க இதாண்ட சொல்லியிருப்பாரு. சரி நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு அரசியலுக்கு என்னென்ன சம்மந்தம், நானே தெரியாமல் கட்சி ஆரம்பிச்சு வச்சிருக்கேன். வெங்கட்ராமன் நீங்கள் தான் சொல்லிட்டீங்களா சார், கணக்கு வழக்கு எதாவது இருந்தால் சொல்லுங்கள் சார், எழுதி கொடுக்குறேன், கொள்கை இல்லைன்ட்டு கேட்காதீங்க சார், நம்ம என்ன பண்ணலாம் சார். அதுதான் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஒருத்தர் வச்சுருக்கோம் பாருங்கள். எந்த ஒரு கட்சியிலையுமே ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை கூப்பிட்டு நீ கொள்கை எழுத சொல்ல மாட்டீங்க கண்டிப்பாக. ஏன்னா ஒரு 5 வருஷம் மாறிடுவாருங்க. நீங்கள் இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்துக்கு வேலை பார்க்குறவர் நாளைக்கு பாஜகவுக்கு வேலை பார்ப்பார், போய் அவர் கூட வேலை பார்ப்பார். அவருக்கு என்ன, இப்போ உனக்கு எவ்வளோப்பா காசு வேணும், எனக்கு 10 கோடி கொடுங்க, எனக்கு 100 கோடி கொடுங்க, இந்த காசு வாங்கி வேலை செய்ப்போம். அவரை கொள்கையை எழுதுறதுக்கு அவுட் சோர்ஸ் பண்ணி விட்றானுங்க இவனுங்க. அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு 2-3 பேரை பிடிச்சி நீங்கள் நாம் தமிழர்லேருந்து இவ்வளோ காப்பிடுங்க, திமுகலேருந்து இவ்வளோ காப்பிடுங்க, அதிமுகலேருந்து இவ்வளோ காப்பிடுங்க, காப்பி அடித்து முழுக்க இவங்க ஏற்கனவே இங்கே இருக்கின்ற கொள்கைகளை எடுத்து எழுதி தான் வச்சுருக்காங்க. இப்போ அதே மாதிரி எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோக்கு வருவோம். எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோக்கு ஒரு டீம் ஒன்று போட்டாங்க. நீங்களே போய் படம்லாம் பார்த்துருப்பீங்க. அருண்ராஜ் தலைமையில் நான் பல இடங்களுக்கு போகிறாங்க, பல பிரதிநிதிகளை சந்திக்கிறாங்கன்னு சொல்லி புகைப்படம்லாம் வருது. அப்போ அதில் நீங்கள் அதுலேயும் பயங்கர அறிவாளிகளாக இருக்காங்க அந்த டீமில் பார்த்தீங்கன்னா. ஓகே, அதில் ஒரே ஒரு உதாரணம் ஒருத்தர் இருக்கார், நான் சொல்கிறேன். அவர் இந்த மொழிப்போர் தியாகிகள் அன்றைக்கி செயல் வீரர்கள் கூட்டம் நடந்துச்சு இல்லையா, அதில் ஒரு ஊர்லேருந்து கிளம்பி வராரு. அவர் ஒரு இடத்துல பேசுகிறார். என்னப்பா மொழிப்போர் தியாகிகள் கூட்டத்துக்காக நீ சென்னைக்கு போறியா? அவர் கேட்குற பதில், மொழிப்போர் தியாகி அப்படின்னா இப்படி நடக்குது, மொழிப்போர் தியாகினா யாருன்னு கேட்குறாரு. அவர் இந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ டீமில் இருக்கார், ஒரு மாவட்ட செயலாளர். மாவட்ட செயலர். அப்புறம் எதுக்கு போகிறீங்க? எங்கள் அண்ணன் கூப்பிட்டுருக்காரு, நான் போகிறேன், வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காரு, போகிறேன். மொழிப்போர் தியாகினா என்னன்னு கேட்குறாரு அந்த பையன். இவங்கெல்லாம் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ டீமில் உட்கார்ந்து பண்ணுறாங்க. அப்போ இவங்களால என்னங்க பண்ண முடியும் நீங்கள் கேட்கலாம். இது போய் ஜான் என்ன பண்ணுறாரு, ஒரு 4-5 பேர் கூப்பிட்டு உட்கார வச்சு, தம்பி திமுக, அதிமுக, நாம் தமிழர், பாமக, விசிக எல்லாத்தையும் எடுத்துக்க, கடைசி 10 வருஷத்தில் அவங்க கொடுத்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோலாம் எல்லாத்துலேயும் பிச்சு போடு, பொதுவான ஒன்று வரும். அமௌண்ட்டை மட்டும் நான் சொல்கிறேன். அமௌண்ட்டுனா இப்போ உரிமை தொகை திமுக 1000, திமுக 1000, 2000 கொடுக்க போகிறேன். எடப்பாடி பழனிசாமி 2000 கொடுக்க போகிறேன். இவர் அப்போ எவ்வளோ போடலாம், 2500 போட்டுக்குங்க, ஒரு 500 சேர்த்து 500 சேர்த்து போட்டுக்குங்க. பஸ்ஸு அவர் பெண்களுக்கு ஃப்ரீ பஸ்ஸு, இவர் ஆண்களுக்கும் சேர்த்து போன்னு சொல்லிட்டார். நம்ம என்ன பண்ணலாம், எல்லா பஸ்லையும் ஏற சொல்லு. லோக்கல் பஸ் மட்டும் தான் லோக்கல் பஸ் தான், எக்ஸ்பிரஸில் கூட போயிருக்கோம், எல்லாத்துலேயும் போய்க்கும். சார் இந்த மாதிரி குழந்தைங்க நீங்கள் ஒரு தாய்மாமனாக பல பேர் உங்கள் வீட்டில் பார்க்குறாங்க, என்ன சார் பண்ணலாம்? பிறந்த குழந்தை எல்லாத்துக்கும் மோதிரம் போட்டு விட்டுரு. 10th 12th அவங்களுக்குலாம் எப்படி மூக்குத்தி இந்த மாதிரி நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதில் அவர் அரசு மருத்துவமனைகளில் பிறந்த அந்த குழந்தை பிறந்தாலும் அந்த தாய்மாமன் ரொம்ப நல்லது, ஓகே. எந்த குழந்தை பிறந்தாலும் டக்குன்னு கை தூக்குனா போய் மோதிரத்தை மாட்டிடுவாங்க. இல்லை தமிழ்நாடு முழுக்க எவ்வளோ குழந்தைகள் அது எங்களுக்கு தெரியாதுல்ல, நீ சொன்னீங்களா அதெல்லாம்? நீங்கள் முதல்ல எங்கள்கிட்ட சொல்லணும். தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு அப்புறம் ஜான் என்ன ஜான் சொல்லவே இல்லை, நீங்கள் தமிழ்நாட்டில் இவ்வளோ குழந்தை பிறகுது சார், என்கிட்ட சொல்லலை சார். நான் போய் ஹாஸ்பிட்டலில் கேட்டேன் சார், என்கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாங்க சார். இது திமுக சதி தான் சார், இது நம்மகிட்ட சொல்ல மறைச்சிருக்காங்க. எப்படி போடுவீங்க நீங்கள்? அதில் இன்னைக்கு தங்க விற்கிற விலையில் தங்கம் எங்கே போயிட்டு இருக்குன்னு நமக்கு தெரியும். 1,20,000 இப்போ ஆயிடுச்சு. அது இன்னும் 2 லட்சம் வரைக்கும் போகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லாத்துக்கும் குழந்தை பிறந்தவொடனே போய் மோதிரத்தை மாட்டி விட்டு வந்துருப்பா உங்களுக்கு மாவட்ட செயலர் எல்லாரும். அது எந்த ஹாஸ்பிட்டல் சார், அரசு மருத்துவமனை இருந்தாலும் பரவாயில்ல, தனியார் மருத்துவமனை இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை வீட்டில் பிரசவம் பார்த்தாலும் பரவாயில்ல. நீங்கள் செய்ய வேண்டியது குழந்தை பொறுத்து ஃபோன், சார் தமிழ் வெற்றி கழகமா எங்கள் வீட்டு குழந்தை வந்துருச்சு வாங்க, மோதிரம் போட்டுவிட்டு போயிடுங்க. இது என்ன இது எனக்கு புரியல. அப்புறம் கல்யாணம் பண்ணணுமா, 1 கிராம் 1 பவுன் 1 பவுன் தங்கம் பட்டு புடவை கொடுத்துரும். அப்புறம் நாங்கள் இது வரைக்கும் யாருமே செய்யாத தேசிய செய்தி தொடர்பாளர் ஒருத்தர் போயிருக்காரு, அவர் உருட்டுறாரு. அவர் தான் இந்த வார்த்தை சொல்கிறார், இல்லை எல்லோரும் உருட்டிகிட்டு இருக்கீங்க, அவர் உருட்டுறாரு. என்ன உருட்டுறாரு, இந்த உலகத்திலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திட்டம் யாருமே கண்டுபிடிச்சதில்லை. என்ன திட்டங்க, பிறந்த குழந்தைங்களுக்கு கிட்டு கொடுக்குற திட்டம் இங்கிலாண்டில் எங்கேயோ தான் இருக்குது. அதுக்கப்புறம் தமிழ் வெற்றி கழகம் தான். இப்போ என்னன்னா எனக்கு எப்பயுமே விஜய் போன்ற எலைட் பொலிட்டிஷியன் என்றைக்குமே ஒரு அரசு மருத்துவமனைக்கு போனதில்லை, போக மாட்டார். ஒரு அரசு பள்ளிக்கூடம் எப்படி இருக்குன்னு கூட விஜய்க்கு தெரியாது. ஆனால் இவங்கெல்லாம் ஆக்டிவ்ஸ் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். இவங்கெல்லாம் ஓகே போயிருப்பாங்க, திட்டங்கள் என்னென்னு தெரியும், அரசாங்கத்தோட திட்டங்கள் என்னென்னு தெரியும், வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் என்னன்னு தெரியும் நினைக்கும் போது, இப்போ ஏற்கனவே டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி பேரில் இந்த திட்டங்கிறது நெடுங்காலமாக போயிட்டு இருக்குங்கிறத கூட தெரியாத அளவுக்கு இவங்க ஆச்சரியக்குறியாக இருக்காங்கன்னு அப்படிங்கிற ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு எனக்கு. ஏன்னா அந்த திட்டத்தில் போதாமைகள் குறைகள் இருக்குது. நீங்கள் ஜெயலலிதா பீரியடில் கொஞ்சம் நடந்துச்சு, அப்புறம் இப்பயும் சில நேரம் கிட்ட கொடுக்குறாங்க, சில நேரம் கிட்ட கொடுக்க மாட்டேங்கிறாங்க, காசு சில நேரம் போடுறாங்க, போடாமல் இருக்கிறாங்க. பட் ஆனால் இந்த திட்டமெல்லாம் ஏற்கனவே இங்கே இருக்கிற திட்டம் தான். அதில் ஒரு பேபி ஆயில், பேபி சோப், பேபி ஷாம்பூ, இதெல்லாம் எதுவும் பண்ணாத மாதிரி புதுசாக ஒன்று சொல்கிறாரு.
நம்ம சானிடரி நாப்கின்ஸ் எங்கே போனாலும் நாங்கள் கொடுப்போம்னு சொல்கிறாரு. இதெல்லாம் எப்படி பாசிபிள்? முதல்ல நீங்கள் தான் அதுக்கு எப்படி காசு வருங்கிறது வேறு, இதெல்லாம் எப்படி பாசிபிளாக இருக்கும்? எப்படி எல்லாத்துக்கும் மோதிரம் போடுங்க, எப்படி எல்லாத்துக்கும் தாலிக்கு தங்கம் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டால் அவர் கடைசியாக எங்கே வராரு, நாங்கள் வந்து ஸ்டாலின் டேக்ஸ்லேருந்து எடுத்து கொடுத்துருவோம். அதில் என்ன பிரச்சனைனா விஜய்க்கு லஞ்சம்னா என்ன ஊழல்னுங்கிறது தெரியலை. நான் உதாரணத்தோடு சொல்கிறேன். இன்றைக்கி அமைச்சர் மேலே ஒரு வழக்கு ஒன்று ஒரு குற்றச்சாட்டு வருது. வேலைக்கு காசு வாங்கிட்டு கொடுத்தாருங்க. இது பட்ஜெட்டுக்குள்ளே வருமா? வராது. ஆனால் இல்லீகலாக பண்ணுறது, இல்லீகலாக பண்ணுறது. அவர் அமைச்சரோ மினிஸ்டர் பிஏவோ இல்லை யாரோ ஒருத்தர் போய் ஏமாத்துறான், காசு வாங்குறான், அதை பண்ணிடுறான். இவர் எப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு கேட்டிங்கன்னா, அந்த 4 கோடி அது கூட எப்படி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கேட்டேன். தமிழ்நாடு பட்ஜெட் வந்து 4 கோடி 29 லட்சம்னு சொல்லி சொன்னாங்க. யார் ஒரு 3 மாதத்தில் சிஎம் ஆக போகிறவர் சொல்கிறாரு. கொஞ்ச நாள் முன்னாடி தான் பேசிகிட்டு இருந்தேன். அப்போ என்ன சொன்னாங்க, விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்ன உடனே நீங்கள் கேட்டிருக்க வேண்டிய முதல் கேள்வி இதுதான், தமிழ்நாடோட பட்ஜெட் என்னப்பா, அந்த பட்ஜெட்டில் வருவாய்ங்கிறது எங்கேருந்தியா வரும்? சினிமா நடிக்கும் போது உனக்கு வருவாய் கொடுத்துருவாங்க. ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஒரு அரசாங்கத்திற்கு எப்படி வருவாய் வரும்? நேரடி வருவாய்னா என்ன, மறைமுக வருவாய்னா என்ன, எப்படி வரும், என்ன செலவினங்கள்னா என்ன, பற்றாக்குறை பட்ஜெட்னா என்ன, இதெல்லாம் முதல்ல கேட்டிருக்கணும். இப்போ தான் கேட்குறாராம். நான் கேட்டேன். அதுலேருந்து ஒரு 30% எடுத்துட்டிங்கன்னா அதெல்லாம் நம்ம செஞ்சிடலாம். எப்படி எடுப்பேன்? ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடனில் இருக்குது, 10.6 லட்சம் கோடி கடனில் இருக்குது. ஆமாம். இதில் இவரும் இலவசத்தை அள்ளி கொடுத்தா இதெல்லாம் எப்படி ஈடுகட்ட முடியும்? எதன் மூலியமாக வருமானத்தை? அவர் விஜய் தெளிவாக இருக்கார். ஆட்சிக்கு வரப்போகிறது கிடையாது, நம்ம ரேட்டை ஏற்றி விட்டு போவோன்னு இருக்காரு. சார், திமுகவுக்கு மாற்று நாங்கள் தான், 2 பேர் நடுவில் தான் போட்டிங்கலாம் சொல்கிறாரு. அதாவது நீங்கள் வந்து சும்மா பேப்பரில் டிவிகே டிஎம்கே டிஎம்கேன்னு எழுதிட்டே இருக்கலாம். நீங்கள் ஒரு 100 இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ்கிட்ட வீடியோ போட சொல்லலாம், 10 பேர் ரீல்ஸ் போட சொல்லலாம், ஷார்ட்ஸ் போட சொல்லலாம், இதெல்லாம் போடலாம். ஆனால் ஓட்டு போடுறதுங்கிறது வேறு. ஓட்டு போடுற அன்னைக்கு இவங்கெல்லாம் வந்து உண்மையிலே ஓட்டு போட போகிறாங்களா, அன்னைக்கு இவங்களாம் மேலே ஓட்டு போடுற வயசு இருக்கா? அப்படி வயசு இருக்கிறவங்க விஜய்க்கு தான் எல்லா இளைஞர்களும் போட போகிறாங்களா, எல்லா பெண்களும் போட போகிறாங்களா, எல்லாரும் போட போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. இப்போ இதை வச்சே இது நம்ம வந்து அவர் நம்புகிறார். அன்ஃபார்ச்சுனேட்லி விஜய் என்ன பண்ணுறாருன்னா, இப்போ ஜான் சொல்லும் போது 120 சீட் நம்ம ஜெயிச்சிட்டோம் சார், 160 சீட் ஜெயிச்சிட்டோம்னா, அப்படியா நம்ம 160 சீட் ஜெயிச்சிட்டோமா, அப்போ அதுக்கு திட்டங்கள்லாம் இப்படி சார் அறிவிக்கணும் அப்படின்னு அவராக ஒன்று சொல்கிறார். இது வந்து கூடுதலாக இன்னொரு 30 சீட்டை கொண்டு வரும் சார் இது. ஸோ விஜய்க்கு வந்து பட்ஜெட்டு குறித்த புரிதல் இல்லை. இது வந்து எதாவது இலவசமாக கொடுக்கக்கூடாதுங்கிற புரிதல் இல்லை. டார்கெட்டடாக வைக்கணுமா இல்லை எல்லாருக்கும் இதை கொடுக்கணுமாங்கிறது புரிதல் இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா இது எங்கேருந்து வருது? திமுகவும் அதிமுகவும் ஏற்கனவே இந்த இலவசங்களாக சொல்லிகிட்டு இருக்காங்க. அதிலேருந்து பிச்சு போடு, முன்னாடி சொன்ன கொள்கை பிச்சு போட மாதிரி பிச்சு போடு அமௌண்ட்டை நான் சொல்கிறேன் சார். நம்ம இன்னும் ஒரு படி மேலே போகலாமா? எங்கே போகலாம்? ஆந்திராவுக்கு போகலாம். சந்திரபாபு நாயுடு சொல்லியிருக்கிற 4 விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம், பவன் கல்யாண் சொல்லியிருக்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். அப்படின்னா அதிலிருந்து என்ன காப்பி அடிக்க முடியும்? பாஜக என்ன காப்பி அடிக்கலாம், காங்கிரஸ் என்ன காப்பி அடிக்கலாம்? சுயமாக ஒன்று கூட யோசிக்காமல் அப்படியே வந்து ஒரு டாக்குமெண்ட் எழுதி வச்சு நான் படிச்சிடலாமா? படிச்சிடலாம் சார், சூப்பர் சார், பயங்கரமான மேனிஃபெஸ்டோ சார். உலகத்தில் இது ஏன் இவங்க பயங்கரமான மேனிஃபெஸ்டோ சொல்கிறாங்கன்னா, இவங்களுக்கு இது மாதிரி ஒன்று இருக்கிறதே தெரிய மாட்டேங்குது. அந்த பயனாளர்களாக இருக்கிறவங்களுக்கு தெரியும், இப்போ உரிமை தொகை எல்லாரும் வாங்கிட்டு இருக்காங்க தெரியும். இன்னொன்று பாருங்கள், இந்த கூட்டத்தில் போகும்போது அம்மா பேசுகிறாங்க, இந்த 1000 ரூபா என்னங்க பண்ணுறது, இதெல்லாம் ஒரு காசா? விஜய் என்ன சொல்கிறாரு, 1000 ரூபா வச்சுக்கிட்டு மல்லிகை ஜாமான் கூட வாங்க முடியாது சார், 2000 ரூபா வச்சு வாங்கிட முடியுமா? அப்போ நான் சொல்கிறேன், எனக்கு ஒரு 15,000 தேவைங்க மாதம் என் வீட்டுக்கு கொடுத்துருவார விஜய். சிலிண்டர் விலையே இன்றைக்கி 1300 ரூபா விற்கிது. சிலிண்டரே வாங்க முடியாது. நீ போகிற போக்கில் பார்த்தா ஒரு சிலிண்டர் கூட வாங்க முடியாது விஜய் கொடுக்குற காசை வச்சு கூட. அப்போது நீங்கள் அவங்க சொல்கிறத விட வித்தியாசமாக நான் சொல்கிறேன். அதை தாண்டி அவருக்கு பெரிய புரிதலே இல்லை. எதுக்காக இதை கொடுக்கணும், இது எல்லாருக்கும் கொடுக்கணுமா, எல்லாருக்கும் கொடுக்கக்கூடாதா அப்படிங்கிற எந்த புரிதலும் இல்லை. இன்னொன்று அவர் சொல்ல பெரிய குழப்பம் இருக்குது இந்த கட்சிக்குள்ளே. இப்போது நீங்கள் ஒரு பக்கம் திமுக அதிமுக திராவிட கட்சிகள் நாங்கள் இலவசங்கள் கொடுத்து இப்படி தான் நாங்கள் வளர்ந்துருக்கோம். இப்போ நாம் தமிழர் இந்த பக்கம் நான் இலவசம் கொடுக்க மாட்டேன். இப்போ காலைல சீமான் ஒரு கேள்வி கேட்குறாரு, நீ வந்து ஃப்ரீயாக கரண்ட் கொடுத்துட்டேன், இல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணுவியா? ஆஃப் பண்ண மாட்டேன். ஏன்னா அதோடைய முக்கியத்துவம் உனக்கு தெரியாது. ஏன்னா ஃப்ரீயாக கிடைக்கிது, ஓசியில் தானே கிடைக்கிது, போட்டு விட்டு வாப்பா அப்படிங்கிறது அவரோட புள்ளி. இது 2 புள்ளிகள் தமிழ்நாட்டில் இருக்குது. இது எந்த பக்கம் நிற்கிறதுனே தெரியாத ஒரு குழப்பமான மனநிலையில் எல்லாரும் நினச்சிட்டு இருக்கும் போது எல்லாரும் இல்லை எங்கள் அண்ணன் இலவசம் எதிரானவர், பாருங்கள் நீங்கள் ஒட்டுமொத்த நாட்டுமே கடலில் தள்ளிட்டீங்கன்னு பேசிட்டு இந்த பக்கம் என்ன பண்ணுறாங்க, இல்லை நானும் இலவசம் அந்த இதெல்லாம் நானும் குதிப்பேன், நான் குதிச்சு எல்லாத்தையும் செய்ய போகிறேன் அப்படிங்கிறதுல கொள்கை ரீதியான குழப்பங்கள் இருக்கிறது. மேனிஃபெஸ்டோவில் என்ன பேசணுங்கிற குழப்பங்கள் இருக்கிறது. ஒரு குழப்பமான சூழ்நிலையில் அவங்க ஏதாவது சொல்லணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. இன்னொன்று, அந்த கூட்டம் அன்று நடப்பதற்கான மிக முக்கியமான காரணம் இன்றைக்கி இந்த அவங்களோட குடும்ப விவகாரத்தின் காரணமாக ஒரு பின்னடைவு ஏற்படுது பெண்கள் மத்தியில். இல்லை எங்கள் அண்ணன் பின்னாடி தான் எல்லா பெண்களும் இருக்கிறாங்க. இல்லை, அது மகளிர் தினத்துக்கு முந்தின நாள் பண்ணுறாங்களா? இப்போ மகளிர் தினத்துக்காக பண்ணலாங்கன்னு வச்சுக்கலாம்ல, குடும்பத்துக்காக தான் பண்ணுறாங்களா? அவங்க ஒரு தொய்வு ஏற்படுது, பெண்கள் மத்தியில் தொய்வு ஏற்படுது. இல்லை என் பின்னாடி தான் எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு காண்பிப்பதற்காக நீங்கள் அவசரமாக ஒரு கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணி அங்கே வந்திருக்கிற 2000 பெண்கள் மூலியமாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பெண்கள் பின்னாடி இருக்கிறாங்க அப்படின்னு நரேட்டிவை உருவாக்குறாங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா தொட போகிறாங்க. அம்மா பாருங்கள், 4 பேரை பேட்டி எடுத்துகிட்டு எங்கள் அண்ணன் என்ன பண்ணால் என்ன,
யார் ஊர்வலத்தில் பண்ணாத தப்பே எங்கள் அண்ணன் பண்ணிட்டாரு இப்படின்னு பேச வைக்கிறது. எங்கள் அண்ணன் கொடுத்தா 2000 ரூபா கொடுத்த வரைக்கும் யாருமே அறிவிக்காத திட்டங்களும் அண்ணன் அறிவிச்சிட்டாரு, எனக்கு கண்ணீர் வருது, தாய்மாமனே எங்கள் அண்ணன் மோதிரம் போட போகிறாரு இப்படிங்கிறத பேச வைக்கிறது. இதன் மூலியமாக ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணலாம் அப்படின்னு அவங்க முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் உண்மையில் அதில் கலந்து கொண்டது 2000 பேர் வந்திருப்பாங்க. அதை தாண்டி தமிழ்நாட்டு பெண்களுக்கு விஜய் என்ன சொல்கிறாரு, விஜய் என்ன செய்கிறாருங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியும். ஓகே, இது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவருடைய மனைவி வந்து விவாகரத்து கேட்டு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. மனு தாக்கல் பண்ணதே பல்வேறு முறையில் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. இதில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ரொம்ப நாளாவே மன உடைச்சல் இருக்கேன், இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அவர் அப்படின்ற மாதிரி ஒரு நடிகை குறிப்பிட்டு சொல்கிறாங்க. மீண்டும் விஜய் அவர்கள் அந்த நடிகையோட ஒரு நிகழ்ச்சிக்கு போனது மிகப்பெரிய அளவு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. தொடர்ந்து அந்த நடிகைக்கு வந்து நிறைய பேர் வந்து அவங்க கண்ணன் தெரிவிக்கிறது, அவங்க அறிக்கை வருது, இதே மாதிரி நடந்துகிட்டே இருக்குது. இந்த போக்கு எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லைங்க, நீங்கள் தேர்தல் நேரம் உண்மையிலே நான் அதனால தான் பல நேரத்தில் சொல்கிறேன், விஜய் சுய அறிவுங்கிறதே கிடையாதுங்கிறது. நீங்கள் ஒரு பக்கம் கான்ட்ரவர்சிஸ் போகுது, அவங்க மனைவி வெளிப்படையாக நான் கடுமையான மன உளைச்சல் இருக்கிறேன், பொருளாதார ரீதியாக நான் முடக்கிறாருன்னு சொல்லிட்டாங்க. விவாகரத்து மனுவே தாக்கல் பண்ணாங்க. இது வந்து ஆதாரம்லாம் இருக்கு, அவங்களே சொல்லிட்டாங்க, ஆதாரம் இருக்குது, 5 வருஷமாக இது பிரச்சனை நடக்குது, நான் நிறைய முயற்சி பண்ணி தோத்துட்டு கடைசியாக நான் லீகல் கோர்ஸுக்கு நான் கேஸாகவே போட்டேன். அந்த அதிக பேரை சொல்லாட்டியும் எல்லாருக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாருக்கும் தெரியும். ஓகே, அதற்கு பிறகு எந்த ஒரு அறிவுடையவனும் இல்லை கொஞ்சமாவது சுயறிவு இருக்கிறவன் என்ன பண்ணுவான், அட்லீஸ்ட் தேர்தல் நடிக்கிறதுக்காவது சொல்கிறேன், என்ன பண்ணுவாங்க, இது எந்த நேரத்தில் போனால் கான்ட்ரவர்சிஸ் ஆகிடும், ஏன்னா நம்மளே ஏதோ பெரிய கூட்டிகிட்டு போகிறது தப்பாயிடும். ஆனால் விஜய் அதை துணிச்சலாக செய்கிறார் அப்படின்னா யாரை பற்றி எனக்கு பெரிய அக்கறை எல்லாம் இல்லை, யாரை பற்றி எனக்கு கவலை இல்லை, எனக்கு சுயறிவும் இல்லைங்கிறத அவர் ப்ரூவ் பண்ணுறாரு. இல்லை சில பேர் எப்படி சார் சொல்கிறாங்கன்னா, எலெக்ஷனுக்கு எனக்கு ஓட்டு போட்டு நீ நாளைக்கு முதலமைச்சர் ஆக்கினா கூட என்னோட மறைமுகமான என்னோட அந்த விஷயம் தெரியாமல் போயிடலாம், இது தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு இதுதான் விஜய் அப்படின்னு தெரிஞ்சு நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா அது பெட்டர் தானன்ற மாதிரி அவர் சப்போர்ட்டாக பேசுகிறாங்க. அப்படி சொல்கிறாருன்னா நீங்கள் பேசுகிற பெண்கள் பாதுகாப்புங்கிறது என்ன? நம்ம ஆட்சியில் பெண்களுக்கு பக்காவான பாதுகாப்பு, அதில் இது சமரசமே கிடையாது, பெண்களுக்கான பாதுகாப்புன்னு சொல்கிறாரு. பெண்களோட பாலியல் இதை பற்றிலாம் பேசுகிறாரு. இப்போ இவர் வந்து அந்த பாலியல் சமத்துவம் பேசுகிறதுக்கும் பாலியல் ரீதியான குற்றச்சாட்டுகள் பேசுகிறதுக்கும் இதுக்கு முதல்ல ஒரு தகுதியான நபரான ஒரு கேள்வி நம்ம எழுப்பணும். இப்போ அதே மேடையில் அந்த லாயர் ஒருத்தவங்க பேசுகிறாங்க, பெண்களுக்கு எவ்வளோ கொடுமைகள் நடக்குது தெரியுமா, கொடுமைகள் செய்கிறது யார், உங்கள் அண்ணன் தானே செய்கிறாரு, அந்த கொடுமையில் நீங்கள் கேள்விக்கு ரெடியாக இருக்கீங்களா? அவங்களோட குற்றச்சாட்டுங்கிறது என்ன, விஜயோட மனைவியோட குற்றச்சாட்டு என்ன, நான் கடுமையான மன உளைச்சல் ஆளாகிறேன், என்னோட பசங்கள் கடுமையான மன உளைச்சல் ஆளாகிறாங்க. இந்த மாதிரி அந்த நடிகை வந்து தனிப்பட்ட ரீதியான ஃபோட்டோவும் பகிர்றாங்க, அது ரொம்ப அதெல்லாம் எல்லாரும் பார்த்துட்டு அது எனக்கு கடுமையான மன உளைச்சல். இன்னொன்று இது உடனடியாக நான் கோர்ட்டுக்கெலாம் வரல, பேசி பார்க்குறோம், பேசி ஆலோசனை பண்ணி தான் நம்ம வந்து சொந்தக்காரங்க மூலிமா பேசுகிறாங்க, லீகல் கோர்ஸ் எடுக்கிறாங்க, அதாவது லீகல் கோர்ஸ்னால் அவுட் ஆஃப் கோர்ட்லேயே எடுக்கிறாங்க. இதெல்லாம் தோற்று போன பிறகு தான் அவர் இந்த இடத்துக்கு வராரு. விஜய் சொல்கிற இந்த பெண்கள் பாதுகாப்புங்கிறது இப்போது இது விஜய் சங்கீதாவுக்கு நடந்த ஒரு கொடுமை என்பது வேறு ஒருத்தருக்கு நடக்குது. விஜய் என்ன சொல்லுவார், விஜய் என்ன தீர்வு? இப்போ லாயர் இந்திரா தன்ராஜ் அவங்க தான் பேசினாங்க, இந்த மாதிரி நாங்கள் கண்ணகியாக மாறுவோம் இதாக மாறுவோம்னு சொல்கிறாங்க. நீங்கள் மாற வேண்டிய இடமே இதுதானே. இப்போ நீ இன்னொன்று அஞ்சலி அம்மாள் பேரில் கோர்ட்டு ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்கிறீங்க, அது டெக்னிக்கலாக முடியாது, சரி ஏதோ ஒன்று வளர்றாருன்னு வச்சுக்கலாமே, அதில் யார் கேஸ் முதல் கேஸாக வரும்? சங்கீதா கேஸ் தானே வரும். இன்னும் நியாயமான வருது தானே. நீங்கள் உங்களுக்கு ஒர்த்தே இல்லாத பிரச்சனை தான் உங்களை பொறுத்த வரைக்கும். ஆனால் அவங்க அந்த கோர்ட்டுக்கு தான் முதல்ல வரலாம். எப்படி சார் அந்த வார்த்தையை பயன்படுத்த ஒரு மனைவி வந்து கடுமையான மன உண்மையிலே அதை சொல்கிறாரு, அதை சொல்கிறேன் இல்லை, அவர் தன்னோட குடும்பத்தை அவர் என்னவா நினைக்கிறாரு அப்படிங்கிறத விஜய் வெளிப்படுத்துகிறார். நான் சொல்கிறேன், விஜய் வந்து ஒரு நல்ல தகப்பனோ ஒரு நல்ல பையனோ நல்ல மகனோ அல்லது நல்ல கணவனோ கிடையாது, பெரிய தலைவனாக ஆசைப்படுறாரு. ஆனால் அடிப்படையில் நம்ம எல்லாருக்கும் ஏதாவது ஒரு சண்டை இருக்குங்க. ஒரு குடும்பத்தில் மனுஷனாக இருந்தால் தான் தலைவனாக முடியும். குடும்பத்திலே கூட சில நேரங்கள் நம்ம மனைவியோட சண்டை போடுவோம், ஆனால் அப்பா அம்மாவோட நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருப்போம், அப்பா அம்மாவோட சில நேரம் சண்டை போடுவோம், மனைவியோட நல்ல தொடர்பில் இருப்போம், யாருமே இல்லைன்னா பிள்ளைகளோட பாசமாக இருப்போம். இது 3ல் ஏதாவது எல்லாருக்குமே யோசிச்சு பாருங்களேன், ரொம்ப மோசமான ஆளுங்கிறவங்க கூட இந்த 3 பேரில் யாரோட ஒருத்தரோட ரொம்ப நெருக்கமாக இருப்பான். ஆனால் இந்த 3 பேரோடையுமே நான் நெருக்கமாக இல்லை, 3 பேருமே என்னை வந்து வெறுக்கிற ஒரு சூழல் நான் உருவாக்கிட்டேன். ஆனால் நான் பெரிய தலைவன், நான் வந்து இந்த உலகத்துக்கே வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் தான் வந்து பாதுகாவலனாக இருக்க போகிறேன், நான் உங்களுக்கு அண்ணனாக இருக்க போகிறேன், மாமாவாக இருக்க போகிறேன்னு சொல்கிறது எப்படி? அப்போ என்னென்னா அது எழுதி கொடுத்துருக்காங்க, நான் பேசுகிறேன், அவ்வளோதான். சார் இன்னொரு இயல்பாக இருக்காரா விஜய்? இன்னொன்று சார், வீட்டுக்குள்ளே யாரும் விட மாட்டார், அவங்களே சொல்கிறாங்க எனக்கு வந்து இருக்க வீடு கிடையாது, நான் மனு கொடுத்துருக்கேன், அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு தனியான ஒரு வீடு கிடையாது, அந்த வீட்டில் கூட நான் அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே தன்னோட அம்மா அப்பா கூட வீட்டில் சேர்க்க மாட்டாங்கறாம், பிள்ளைங்களையும் சேர்க்க மாட்டாராம், மனைவியும் சேர்க்க மாட்டாராம். என்னதான் இருக்குது அந்த வீட்டுக்குள்ளே, ஏன் யாரையும் சேர்க்க மாட்டாரு? என்னதான் இருக்குன்னு இல்லைங்க, அவர் அதை சொல்கிறேன்ல, இப்போது அவங்க கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளர் வந்து இந்த கரூர் ஸ்டாம்பேடுக்கு பிறகு இல்லை அதுக்கு முன்னாடியும் அவர் அப்படியே சவத்தை பார்த்துட்டு 3 மணி நேரம் உட்காந்துருப்பார், யார்ட்டையும் பேசாமல். நீங்கள் அப்படி ஒரு நபர் இருந்தாருன்னா அவருக்கு தான் மனப்பிறவு தான் நான் நினைப்பேன். நம்ம அப்படிதான் பாதிக்கப்பட்டிருக்கு. என்னடா பண்ணிட்டு இருக்கு நீ தான் கேட்போம். நம்ம 3 மணி நேரம் சவத்தை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கேடா நீ, என்னடா நீ எப்படி கேட்போம், நம்ம இப்படி தான் கேட்போம். அது ஒரு சாதனையாக சொல்ல மாட்டோம். இதில் என்ன சாதனை இருக்குது? சவத்தை பார்த்து உட்காந்தா சாதனையா? சொல்லுவாங்க, அப்படிதான் சொல்லுவாங்க இல்லையா?
அப்போது அவர் அந்த மாதிரி ஒரு தனிமையான வாழ்க்கையிலே அவர் பழகிறாராங்கிறது தெரியல. ஏன்னா நீங்கள் பாருங்களேன், கரூர் ஸ்டாம்பேடுக்கு பிறகு 1 மாதம் வீட்டுக்குள்ளேயே முடங்குறார். பொதுவாகவே வீட்டோட வெளியே வரதில்லை, பனையூருக்கு எப்போயா தான் வராரு. இன்றைக்கி இப்போ நேர்காணலாம் இன்றைக்கி வராது, அவ்வளோதான், திரும்ப போயிடுவார். எலெக்ஷன் டேட் அறிவிச்சா வருவார். அப்படி தான் விஜய் வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது 1 மாதம் ஃபுல்லாக அப்படியே வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்காரு. ஏதோ OTTயில் படம் பார்க்குறாரு, டிவி பார்க்குறாரு. அதை தாண்டி என்ன பண்ணிட முடியும்? ஜிம்மில் போய் எக்ஸசைஸ் பண்ணலாம், பீச்சை விரிச்சு பார்க்கலாம், ஏதாவது ஒன்று பண்ணலாம், அவ்வளோதான் பண்ண முடியும். ஏன்னா அந்த வீட்டில் தான் ரொம்ப நாளாகவே மனைவியும் இருக்காங்க, மாடியிலையும் கீழையும் மாறி இருக்காங்க. ஆனால் அவங்க கூட பேச்சுவார்த்தை கிடையாது, அவங்க முகத்தை பார்க்குறது கிடையாது, சமையல் தனித்தனி சமையல். நீங்கள் சொல்கிற மாதிரி பசங்களும் அந்த வீட்டில் இல்லை. அப்போ இவர் என்ன மாதிரியான வாழ்க்கையை அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு? வெளியில் வந்து நம்ம தன்னை பெரிய ஒரு இதாக காமிச்சிக்கிறாருல்ல. உண்மையில் விஜயோட பர்சனல் லைஃப்ங்கிறது எவ்வளோ மோசமாக இருக்குன்னு தான். இதை பர்சனல் லைஃப் பேசுகிறோம்லாம் இல்லை, ஒரு தலைவனாக விஜய் முதல்ல ஒரு குடும்பத்துக்குள்ளே எப்படி இருக்கார்? மனிதனாகவே இல்லை. அதுதான் இங்கே சிக்கலாக இருக்குது. அப்படி இருக்கிற நீ மற்றவர்கள்லாம் பற்றி பேசுகிறதுக்கும், மற்றவர்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கும், மற்றவர்கள் திட்டங்களை தீட்டுறதுக்கும் உனக்கு என்ன தகுதி இருக்குங்கிறதா கேள்வி. இப்போ வந்து விஜய்ங்கிறவர் அரசியல் கட்சியை ஆரம்பிக்கலை, விஜய் வந்து இந்த மாதிரி திட்டங்கள்லாம் மக்களுக்கு சொல்லலைன்னா நம்ம பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ஏதோ அவர் வாழ்க்கை அவர் போயிட்டு போகிறாருப்பா. இப்போ நீங்கள் வேறு சில நடிகர்கள் நடக்குது, நம்ம அதெல்லாம் பேசிகிட்டு இருக்கோமா? இல்லை, பேச வேண்டிய அவசியம். அவங்க வாழ்க்கை பர்சனல் லைஃப் போயிட்டுருக்கு. ஆனால் ஒரு வேஷம் போட்டீங்க, தூய சக்தி, ஆனால் நான் டேக்ஸ் கட்ட மாட்டேன், தூய சக்தி வேட்பாளருக்கு நான் 3 கோடி ரூபா, வேட்பாளருக்கு 3 கோடி ரூபா நான் காசு வாங்குவேன், தூய சக்தி போகிற ஒவ்வொரு பொறுப்புக்கும் நான் காசு வாங்குவேன் அப்படின்னு சொல்லுவது எப்படி முரணோ அதே மாதிரி தான் நான் வந்து ரொம்ப நல்லவன், நான் பெண்கள் பாதுகாவலன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வீட்டில் இருக்கிற பெண்மணிக்கு அவங்களுக்கு உண்டான சுதந்திரத்தை கூட கொடுக்க மறுக்கிறதுங்கிறது முரணான ஒன்று. நீங்களே சொல்லிங்க, சுதந்திரங்கிறது எல்லாருக்குமே தேவையானது, ஒரு பெண்ணுக்கும் தேவையானது. யாரு கூட வாழணும் வாழக்கூடாதுன்னு சொல்லி அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. அது மாதிரி விஜய் கூட இன்னைக்கு வாழ வேணுன்ற ஒரு சூழ்நிலைக்கு தான் முடிவெடுத்து இந்த மாதிரி விவாதத்தை மனு தாக்கல் பண்ணுறாங்க. ஆனால் சமூக வலைதளத்தில் அவங்க மேலே ஆபாச தாக்குதல் நடத்துகிறாங்க. அவங்கள வந்து திமுக சதி பண்ணி தான் இயக்கிட்டு இருக்கு, திமுக சொல்லி தான் எலெக்ஷன் டைமில் வந்து இதை பண்ணுறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. இது உண்மையா? இது எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்க, இந்த டைமிங் இந்த தேர்தல் நேரத்தில் வந்துருச்சு. ஆனால் நீங்கள் பாருங்களேன், சங்கீதா அவங்களோட அந்த மனுவல் அடிப்படையிலும் ஒரு கணவராகவும் விஜய் மேலே அவங்க என்ன மதிப்பீடு வச்சுருப்பாங்க? நீ வீட்டிலையே பெருசாக கிழிக்கலை, நீ அரசியல் போய் இதான் அவங்க யோசிப்பாங்க. எந்த ஒரு மனைவியாக இருந்தாலும் அப்படி தான் யோசிப்பேன். இப்போ நான் வந்து என் வீட்டில் என் மனைவிட்ட நான் வந்து சண்டை போடுறேன், இல்லை வந்து நான் ஒழுங்காக புருஷனாவே இல்லை, என் குழந்தைக்கு அப்பனாவே இல்லை, என் மனைவி என்ன நினைப்பாங்க? வீட்டை கிழிச்சது போதும், நீ போய் உலகத்துக்கு போய் நாட்டை போய் கிழிக்க போகிற, இதுதான் யாராக இருந்தாலும் கேட்பாங்க. அப்போ விஜய்க்கு வந்து சங்கீதாவுக்கு இவர் தமிழக வெற்றி கழக தலைவர், இவர் பெரிய சிஎம் ஆக போகிறாரு, அந்த இதெல்லாம் எதுவுமே யோசிக்க மாட்டாங்க. அவங்க வந்து 5 வருஷம் போராடி பார்க்குறாங்க. போராட்டத்திற்கு ஒரு எல்லை இருக்குது, ஒரு கட்டத்துக்கு வருது, நான் கிளம்புறேன், நான் ஒட்டுமொத்தமாக கிளம்புறேன், அப்போ எனக்கு உண்டான உரிமை என்னவோ அதை நீங்கள் கொடுங்க. அதான் உங்களுடைய சிம்பிளான, அதை கொடுக்க விஜய் மறுக்கிறார். இப்போ இதே சமூக வலைத்தளத்தில் ஒன்று உருட்டிகிட்டு இருக்காங்க, நான் 200 கோடி அவர் கொடுத்துட்டார், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க கேட்கின்ற தொகையை கூட நான் கொடுக்க மாட்டேன், ரொம்ப அவங்க மினிமமாக கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறதா விஜயோடைய. கட்சிக்கும் செலவு பண்ண மாட்டார், குடும்பத்துக்கும் செலவு பண்ண மாட்டாருன்னா எதுக்கு தான் என்னதான் பண்ணுறாரு? அவர் அதான் சொல்லி பாக்கெட்டில் அப்படியே மூடி வச்சுக்குவார், சேர்த்து வச்சுக்குவார். அவர் சுற்றி இருக்கிற கொள்ளடிப்பான், சுற்றி இருக்கிறவன் அவருக்கு தெரிஞ்சு கொள்ளடிப்பான், தெரியாமல் கொள்ளடிப்பான், அவரை வச்சு கொள்ளடிப்பான், அவரை வச்சு கொள்ளடிப்பான், அவர் இல்லாமலே கொள்ளடிப்பான். அது நடக்கும். அதை பற்றி தான் விஜய் கண்டுக்க மாட்டார். ஆனால் தன்னோட குடும்பத்திற்கு பொண்ணு இல்லைங்க, பையன் லைக்கால படம் எடுக்கிறாரு, விஜய் பையன் எங்கள் லைக்கால போய் படம் எடுக்கணும், விஜய் இல்லாத காசா? ஆமாம் தம்பி, உனக்கு எவ்வளோப்பா வேணும்? எனக்கு ஒரு 10 கோடிலாம் கொடுக்க மாட்டேன், நீ நல்லா கஷ்டப்பட்டு உழைக்கணும், 2 கோடி கொடுக்குறேன், படம் எடுக்கிறியா? ஒரு அப்பாவா என்னால், நீ நல்ல பட்ஜெட் படமாக எடு, அப்படி தானே சொல்லணும். இல்லை வீட்டோட வெளியே போன்னு சொன்னால் இல்லை. இப்போ விஜய் வளர்ந்ததுக்கு ஒரு முக்கியமான ரோல் வந்து விஜயகாந்த் ஹெல்ப் பண்ணாரு சார். ஆமாம், அவர் ஹெல்ப் பண்ண போய் தான் அவங்க அப்பா. ஆமாம், அப்பா இல்லாட்டி இந்த ஏணி எங்கே ஏறி இருப்பார் அவர்? எவ்வளோ மோசமான படங்கள் இருந்தாலும் நான் அவனை ஹிட்டு கொடுக்குற வரைக்கும் நான் அவனை தாங்கினாரா இல்லையா? அப்படிலாம் தாங்கினவர். இவர் அப்பா செஞ்சதை இவர் வந்து தன்னோட பையனுக்கு செய்ய மாட்டாரு, ஏன் தெரியல. அதான் சொல்கிறேன், நீங்கள் அதுதானே ஒரு குடும்ப தலைவன். நம்ம நீங்கள் சில நேரங்கள் நம்ம குழந்தைகள் தப்பே பண்ணாலும் நம்ம அவங்கள தாங்கி பிடிப்போம். சரி, வாழ்க்கையில் தப்பு பண்ணிட்டேன், ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சு, ஏதோ ஒரு ஆக்சிடென்ட், நம்ம பிள்ளை தானே, நம்ம விட்டு கொடுத்து நம்ம அப்படி தான் போவோம். ஆனால் உங்கள் அப்பா உங்களை எவ்வளோ தூரம் கைப்பிடிச்சு தூக்கி விட்டாரோ அதில் நீங்கள் 1% கூட உங்கள் பையனுக்கு நீங்கள் பண்ணலையே. அப்போ நீங்கள் அதான் நான் சொல்கிறேன். அதனால தான் நீங்கள் தகப்பனாக சரியாக இருந்தீங்களா, ஒரு கணவனாக சரியாக இருந்தீங்களா, ஒரு பிள்ளையாக சரியாக இருந்தீங்களா, அதுதான் கேள்வி எழுப்ப வேண்டிய அவசியம் ஏற்படுது. 4 முனை போட்டி கரெக்டாக, 2 முனை போட்டியில் நீங்கள் வந்து 2 கோடினா கொஞ்சம் கூட வாங்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதுவும் எஸ்ஐஆருக்கு அப்புறம் 4 கோடி பேர் வாக்கு செலுத்த 4.5 கோடி தான் வாக்கு செலுத்த போகிறாங்க. அதில் விஜயே 2 கோடி எடுக்க போகிறாருன்னா அப்போ திமுக அதிமுக நாம் தமிழர் கம்மியாக தான் எடுக்க போகிறாங்க. கரெக்டாக? விஜய் சிஎம் தானே, சிஎம்மாக இருக்கவர் எதுக்கு போய் பிச்சை எடுக்கிறாருன்னு நான் கேட்பேன். காங்கிரஸ் வாங்க, அதிமுக வாங்க, விசிக வாங்க, முதல்ல நாம் தமிழர் வாங்க, யாரை என்ன கேட்குறேன்? நீங்கள் தான் இவ்வளோ வலுவாக இருக்கிறீங்க, வீட்டுக்கு ஒரு விஜய் வச்சுருக்கிறீங்க, எதுக்காக நீங்கள் கூட்டணி பிச்சை எடுக்கிறீங்கன்னு தான் நான் கேட்பேன். அதிகாரத்தில் பங்கு தர கூப்பிட்றாரு. அதாவது காங்கிரஸ் வந்து ரொம்ப செத்து கிடக்கு, உங்களை நான் உயிர் கொடுக்குறேன் வாங்க. ஆமாம், சந்திரசேகர் பேசுனாங்களே, அதான் சொல்கிறேன், உயிர் கொடுக்குறேன், நீங்கள் பாவமாக இருக்கீங்க உங்களை பார்க்குறதுக்கு வாங்கன்னு சொல்லி சொல்கிறாரா?
நீயே முதல்ல எந்திரிப்பியான்னு தெரியாது, நீ எனக்கு உயிர் கொடுக்குறியான்னு தான் யோசிப்பாங்க. நீங்கள் இங்கே இருக்கிற சில பேருக்கு வந்து ஒரு ஆசை இருக்குது, இன்னொன்று அதில் சில கணக்குகளும் இருக்குது, பணக்கணக்குகளே இருக்குது. சில பேர் வாக்குறுதி கொடுத்து நான் வந்து கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு அமௌண்ட் அடித்த கதையெல்லாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் ரொம்ப பேச வேணாம் நம்ம. இதில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா சில பேருக்கு இந்த ஆசை இருக்குது. ஆனால் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவங்க என்ன சொல்லிட்டாங்க சேர்ந்து, இல்லைங்க இது நடக்காது, நம்ம இன்றைக்கி ஜெயிக்கணும்னா இந்த கூட்டணி தான் இருந்தாகணும், நாளை பின்ன இந்த கூட்டணி மாறிக்கலாம். இன்னொன்று ப. சிதம்பரம் போய் பேசுகிறார், எந்த இடத்துல அடிக்கிறார் தெரியுமா? இப்போ ராகுல் காந்திட்ட அவர் போகிறார், எடப்பாடி பழனிசாமி இந்த இடத்துல தான் அடித்தார். எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார், மாடுச்சார் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தார், அவர்கிட்ட போய் எடுத்து போய் காமிச்சாங்க, தூக்கி போட்டார். இதை வச்சுட்டு எப்படியா கட்சி நடத்துவீங்க நீங்கள்? ப. சிதம்பரமும் நீங்கள் 70 சீட்டு கொடுக்குறேங்கிறார், விஜய் 60 சீட்டு கூட கொடுக்குறாரு, மீதி இருக்கிற மாடுச்சாளர்கள் இந்த லிஸ்ட்டு இது. இந்த மாடுச்சாலில் ஒரே ஒரு மாடுச்சாலை உருப்படியானவன் சொல்லு. நீ மாணிக் தாக்கூர் கூட்டிகிட்டு போகிறாரு, அந்த இன்னொருத்தர் யார் பிரவீன் சக்கரவர்த்தியார் கூட்டிகிட்டு போகிறாருன்னா, இந்த மாடுச்சாலை லிஸ்ட்டில் யாராவது ஒருத்தர் உருப்படியாக எம்எல்ஏக்கு நிற்கக்கூடிய தகுதி இருக்கிற ஒரே ஒரு ஆள் சொல்லுங்கிறார். சொல்ல முடியலை. இவங்கெல்லாம் கவுன்சிலர் கூட நிற்க லாய்க்கில்லாத ஆள். இவங்களை நம்பி எப்படியா நீ காங்கிரஸோட பெரிய கட்சியை நீங்கள் போய் நிப்பாட்டுவீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டவொன்னே அங்கே சொல்கிறது யாருக்கும் பதில் இல்லை. அப்போ ராகுல் காந்தி வேணாம் விட்டுருங்க, அவ்வளோதான், தெரிஞ்சு போச்சு. ஒரே அதில் ஸ்டாலின் இப்படி சொன்ன மாதிரி முடிச்சிட்டாங்க, அவ்வளோதான். நான் இதனால தான் எல்லாரும் உண்மையிலேயே கட்சியில் அக்கறை இருக்கிறவங்க நிறைய பேர் இவங்க வாழ்ச்சிலராக போடாதீங்க. நீங்கள் இப்போ ஜான் வேலை பார்க்குறாரு இல்லையா, பிகேலாம் ஒரு கட்டத்தை பேசினாங்க. பிகே சொன்ன விஷயம் என்ன தெரியுமா, மன்றத்தை கலைச்சிருங்க, இவங்களை யாரையும் மாடுச்சலராக போட்டுறாதீங்க, அப்படி போட்டிங்கன்னாவா. ஆனால் விஜய் என்ன பண்ணார், எல்லாம் புஷியானந்தனை பார்த்துக்குவார், அவர்கிட்ட போய் பொறுப்பு கொடுத்தா அவர் தனக்கு எவன் அடிமையாக இருப்பானோ அவனை தான் போடுவார், அவன் மாடுச்சலராக தான் இருப்பார். ஸோ அந்த இடத்துல தான் அடித்தாங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு யாரும் கூட்டணிக்கு வரக்கு தயாராக இல்லை. மீறி கூட்டணிக்கு வந்தால் விஜய் மட்டும் தனியாக நாசமாக போக மாட்டார், இந்த கட்சியும் சேர்ந்து காலியாகுங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால் அவங்க தெளிவான முடிவு எடுத்து அவங்க இது பண்ணாங்க. இன்றைக்கி இப்போ ஒரு செய்தி படித்தேன், தமிழ்நாடு முஸ்லீம் லீக் அது ஒரு கட்சி, ஒரே கட்சி கூட ஆதரவு கொடுத்துட்டு இருந்துச்சு, அந்த கட்சி நீங்கள் வாபஸ் வாங்கிருச்சு, நிக்கலன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் வந்து ஒரே ஒரு கட்சி தான் இது வரைக்கும் ஆதரிச்சது, ஒரே ஒரு கட்சி தான். அந்த கட்சியே யோசிக்குது விஜய்க்கோட நம்ம சேர்ந்து நிற்கணுமா, ஐயோ முடியாது. அந்த கட்சியில எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளோ வாக்கு வாங்கியிருக்குன்னே யாருக்கும் தெரியல. ஆனால் அவங்க கூட அவங்கள மதிக்கல. அதுதான் விஜயோட கட்சியோட தமிழக வெற்றிக்கான நிலைமையாக இருக்குது. பார்த்துட்டார். தாவேக்கா முன்னெடுத்த அரசியலில் ரொம்ப பின்னடைவு ஏற்படுத்து கரூர் விஷயம் தான். கரூர் விஷயத்தில் செந்தில் பாலாஜி தான் காரணம், திமுக தான் சதி பண்ணியிருக்க மாதிரி தாவேக்கா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது வருகின்ற 17ஆம் தேதி செந்தில் பாலாஜி நேரில் வந்து ஆஜராக போறாரு. விஜய் அவர்கள் இன்னைக்கு ஆஜராக இருந்தது வந்து ஒரு 10 நாள் கழிச்சு தள்ளி வச்சிருக்காங்க. இந்த சம்பவத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? அவங்க இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சொல்கிற நீ முதல்ல ஒரு கேள்வி கேட்ட மாதிரி யாருமே கூட்டணிக்கு வரல. அப்போ விஜய் வந்து இந்த தனிப்பட்ட பிரச்சனைனால ஒரு தொய்வில் இருக்குது, கட்சியாக ரொம்ப தொய்வில் இருக்குது. அப்போ தூக்கி நிப்பாட்டணும், அவங்களுக்கு ஒரு நெரேட்டிவ் வேணும். இப்போ என்ன பண்ணுறாங்க, என்டிஏக்குள்ளே விஜயை இழுக்கிறாங்க, பவன் கல்யாணம் வச்சு பேசுகிறாங்க, அமித்ஷா வச்சு பேசுகிறாங்க, சிபிஐ வச்சு அமுக்குறாங்க, இதெல்லாம் சொல்கிறாங்க. எப்படியாவது விஜய், இது பொய், முழுக்க முழுக்க பொய். என்டிஏவில் முயற்சி பண்ணது ஒரு காலத்தில் உண்மை, பாஜக இருக்கிறவங்களும் அதிமுக இருக்கிறவங்களும் விஜயை வரிஞ்சு கூப்பிட்டதெல்லாம் உண்மை. இன்றைக்கி அந்த இடத்துல நகர்ந்து வந்துட்டாங்க. ஏன்னா ஃபேக்சுவலாக சொல்ல 2 விஷயம், எந்த நிர்வாகி விஜயை கூப்பிட்டாரோ அந்த நிர்வாகி சஸ்பெண்ட் பண்ணுறாங்க பாஜக. எதுக்கு விஜயை கூப்பிட்றேன்? இன்னொன்று, கரூரில் 10ஆம் தேதி இன்றைக்கி வாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. விஜய் 2 கோரிக்கை வச்சார், எனக்கு சென்னையில் மாற்றுங்க, முடியாது, 10ஆம் தேதி இருந்து 20ஆம் தேதி கொடுங்க, ஓகேன்னு சொல்லிட்டாங்க. விஜய் இன்றைக்கி படிய வைக்கணும், இந்த கூட்டணிக்குள்ளே கொண்டு போகணும்னு நினச்சிருந்தாங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, இல்லை நீங்கள் வந்து தான் விஜய் ஆகணும், நாங்கள் கோர்ட் ஹியரிங்க்கு நாங்கள் போய் இந்த ஸ்டேட்மெண்ட் சப்மிட் பண்ணணும், அதனால் வாங்க சொல்லியிருப்பாங்க. அதனால் பத்திரங்கள் சொல்லியா, சரி பரவாயில்ல போ, முடிஞ்சு போச்சு. என்டிஏக்குள்ள உங்களை கொண்டு வரணும்னு சொல்றது நீங்களா திட்டமிட்டு உருவாக்கிற ஒரு நாடகம். இவ்வளவு டிமாண்ட் இருக்கு நமக்கு காமிக்கிறார். டிமாண்ட் இருக்கு. அமித்ஷாவே கூப்பிட்டாரு, மோடிஜி வந்து தூக்கி உள்ள போட்டுறேன்னு சொல்லி சொன்னாரு. அப்பயே எங்க அண்ணன் ராதா ஒரிஜினல் கதை விடுவார். எங்க அண்ணன் அப்படியே சிங்கம் மாதிரி நிற்கிறாங்களே, கண்ணீர் ஊத்துது எங்களுக்கெல்லாம், நாங்களாம் அழுகுறோம் சுற்றி நின்று, அண்ணா அண்ணா அண்ணாங்கிறோம். அவர் அப்படியே நான் சிங்கையா நிற்பேயாங்கிறாரு அவர். அப்படியே ஒரு கதையை கட்டுவாங்க இவங்க. அதனால் இன்றைக்கி யாருமே கூப்பிடலை. அப்போ நம்மளே நமக்கான ஒரு கதையை உருவாக்கி நம்ம இந்த மாதிரி ஒன்று பண்ணுவோம். இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் சொன்னீங்கல்ல, இப்போ விவாகரத்து விஷயத்தில் உடனடியாக திமுக செஞ்சு 3 நெரேட்டிவ் பார்த்தேன். திமுக செஞ்சிச்சு, பாஜக செஞ்சிச்சு, நாம் தமிழர் செஞ்சிச்சு. இவங்க 3 பேர் தான் செய்யலாம். இவங்களே ஒரு வேலையே இல்லையா? இந்த மாதிரி நெரேட்டிவ்லாம் உருவாக்கு. 25 வருஷமாக கூட வாழ்ந்த மனைவியை இன்னொருத்தவங்களை இயக்க முடியுது, இது பாசிபிளே கிடையாதுல்ல. பாசிபிள் இல்லைங்க. நீங்கள் இன்னொன்று அவங்கள குறித்து ஒருத்தர் அவதூறு பேசுனா நீ வாய மூடுறான்னு சொல்லணும் ஒரு கட்சி தலைவனா. அதை என்கரேஜ் பண்ணுறதும் இல்லை, அதை தூண்டி விடுறதுமான வேலைகள் பண்ணிகிட்டு இருக்க அந்த குரூப்பு அதை மௌனமாக கடந்து போகிறாரு, பார்த்துட்டு இருக்காருல அவர். இன்னொன்று ஒர்த்தே இல்லைன்னு சொல்லும் போது அவரே அதை ரசிக்கிறார் தானே அர்த்தம். இப்படிப்பட்ட நம்பராக தானே விஜய் இருக்காரு. ஓகே சார், நிறைய தகவல்கள் பகிர்ந்தீங்க, மிக்க மகிழ்ச்சி, நன்றி சார். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை.